இப்படி இருந்த வண்டியை இந்த மாதிரி ஆகிட்டானுங்க திருட்டு பசங்க. நான் பைக் வாங்கி இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆகுது. ஆனால் நான் வாங்கி ஒரு 6 மாதத்துல என்னுடைய பைக் வந்து திருட்டு போயிடுச்சு. வீட்டு வாசல் தான் நிப்பாட்டியிருந்தேன். சரி ஒரு 7:30 மணிக்கு வந்து பார்க்குறேன் பைக்கை காணோம். அப்புறம் திடீர்னு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டு அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து எனக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னுடைய பிளேஸில் இருந்து 60 கிலோமீட்டர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க என்னுடைய பைக்கை. அங்கே போயிட்டு செயின் ஸ்நாச்சிங் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டானுங்க என்னுடைய பைக்கை. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் வருது. அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா போனோடனே செம்ம ஷாக் ஆகிட்டேன். சேத்துல ஒரு மாதிரி புதஞ்சிருந்தது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து பைக் எடுக்கிறதுக்கே வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள். கோர்ட்டுக்கு போகணும், அது போகணும், இந்த டாக்குமெண்ட் அது வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி இதெல்லாம் முடிச்சுட்டு வண்டி எடுத்துறதுக்கே 1 மாதம் ஆகிடுச்சு. ஒரு பொருள் உங்களை விட்டு போகுதுன்னா அது உங்களுதுன்னா அது கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அது வந்துடுச்சுன்னா அதை இன்னும் பத்திரமா பார்த்துக்கோங்க. பைக்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.